ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CE 3402 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இந்த சப்ஜெக்டில் யூனிட் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யூனிட் 1ஓட நேம் வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகே, சரி, முதல்ல ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நம்ம அதில் அப்படியே இந்த யூனிட் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, when an external force acts on a body, it undergoes deformation and at the same time the body resists deformation அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி, அதாவது ஒரு பாடி, ஏதோ ஒரு பொருள். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பீம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஒரு பீம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி ஒரு பீம் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த பீமில் வந்து என்ன பண்ணால் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ நான் மேலே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளை பண்ணிட்டேன். இந்த பீமில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா, இட் அண்டர்கோஸ் டிஃபார்மேஷன். டிஃபார்மேஷன் என்ன, ஒரு சேஞ்சுன்னு சொல்லுவோம், ஒரு மாற்றம். இதில் இந்த பாடியில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக இந்த பாடியில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகேங்களா? அண்ட் அட் த சேம் டைம் த பாடி ரெசிஸ்ட் த டிஃபார்மேஷன். அதே நேரத்தில் வந்து இந்த பாடி என்ன பண்ணுன்னா, அந்த டிஃபார்மேஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பாடி என்ன பண்ணுன்னா, இந்த அப்ளை பண்ண ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணுன்னா, ஒரு இன்டர்னலாக ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை உருவாக்கும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. இப்போ எந்த இடத்துல வந்து இப்போ பீமில் வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஏரியாவில் வந்து அகைன்ஸ்டாக ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், இவனுடைய கையை பிடிச்சி இப்படி இழுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இழுத்தவொடனே வந்து இப்படி போக மாட்டார். இவர் என்ன பண்ணுவார், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த இழுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை உருவாக்குவாங்க இல்லையா, இந்த பர்சன் உருவாக்குவாங்கள்ல, அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதான் பாருங்கள், when an external force acts on a body it undergoes deformation and at the same time the body resists deformation. ஓகேங்களா? this internal resisting force per unit area is called stress. அப்போ ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த பாடி வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். புரிஞ்சுதா? ஓகே, அப்போ இந்த லைன் கவனிங்க. த மேக்னிடியூட் ஆஃப் தி ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு தி அப்ளைட் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. மேக்னிடியூட் என்ன, ஒரு வேல்யூ. இப்போ 10 நியூட்டன் 20 நியூட்டன் அதான் மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த வேல்யூ 10 நியூட்டன் 20 நியூட்டன் 30 நியூட்டன் சொல்லி ஒரு வேல்யூஸ் இருக்கும்ல, அதுதான் மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மேக்னிடியூட் ஆஃப் தி ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், அப்போ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு தி அப்ளைட் ஃபோர்ஸ். புரியுதா? இப்போ நம்ம மேலே இப்போ நான் மேலே அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு 10 நியூட்டன் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 10 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கேன், 10 நியூட்டன். இப்போ இந்த 10 நியூட்டனை வந்து ரெசிஸ்ட் பண்ணோம்னா, இந்த பாடியும் வந்து ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணணும், இன்டர்னலாக ஒரு அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை இது க்ரியேட் பண்ணணும் 10 நியூட்டனுக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த பாடியில் எந்த டிஃபார்மேஷன் நடக்காமல் அந்த ஃபோர்ஸை வந்து இது வந்து தடுக்கும். கரெக்டாக? அதை தான் சொல்கிறாங்க. த மேக்னிடியூட் ஆஃப் தி ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு தி அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸும் அதுக்கு அகென்ஸ்டாக ரெசிஸ்டிங் ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்னா என்னென்னா, இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இஸ் கால் ஸ்ட்ரெஸ். யாராவது கேட்டால் அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? அதாவது அந்த பாடியில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பாடியில் இன்டர்னலாகவே ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ டேரெக்டாக ஃபார்முலா போயிடலாம். ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம சிக்மா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் சிக்மான்னு சொல்லி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகேங்களா? ஓகே, அப்போ என்ன ரெசிஸ்டன்ஸும் நம்ம அப்ளை பண்ணுற லோடும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோமா. அந்த மேக்னிடியூட் ஆஃப் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி அப்ளைட் ஃபோர்ஸு. அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த இன்டர் ரெசிஸ்டன்ஸ் லோடு போட்டுக்கோங்க, ஏரியா அவ்வளோதான். கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ஏரியான்னு போட்டேன். அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. இதுதான் ஃபார்முலா. புரிஞ்சுதா? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஃபார்முலா வந்து லோட் பை ஏரியா. அதோட மீனிங் தான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. புரிஞ்சுதா? ஓகே, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஃபார்முலா வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. பின்றது லோடு, ஏன்றது ஏரியா. ஓகேங்களா? இப்போ ஏரியா வந்து அந்த நம்ம எந்த ஏரியாவில் அந்த ஃபோர்ஸ் ஆக்டோ அதை பொறுத்து மாறும். சப்போஸ் ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குது அந்த ஏரியா அப்படின்னா, அப்போ என்ன ஆகும், பிரெத் இன்ட்டு டெப்த்துன்னு எடுத்துப்போம், இல்லை லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு எடுத்துப்போம். சப்போஸ் சர்க்குலராக இருக்குது, சர்க்குலர் ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து ஏரியா வந்து π/4d² போடுவோம். சப்போஸ் ஸ்கொயராக இருந்ததுன்னா, ஸ்கொயர்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அப்போது எல்லாமே a ஸ்கொயர் இல்லை a இன்ட்டு a அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஃபார்முலா வந்து
P/A லோட் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸுடைய மீனிங் டெஃபினேஷன் எழுதணும்னா இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. சப்போஸ் 2 மார்க்கில் கேட்டானா இது ஃபுல்லாகவே எழுதணும். ஓகேங்களா, அது பார்த்துக்கங்க. ஓகே, அடுத்து வந்து யூனிட். ஸோ ஸ்ட்ரெஸ் யூனிட் வந்து என்ன இருக்குது? இப்போ நமக்கு லோட் பை P/A. அப்போ லோட் எப்படி இருக்கும்? நம்ம கண்டிப்பாக நியூட்டன்லாம் கொடுப்பான். நியூட்டன், கிலோ நியூட்டன், ஏதோ ஒரு இதில் கொடுப்பான். ஸோ நம்ம நியூட்டன் எடுத்துக்கணும். லோடுக்கு நியூட்டன் டிவைட் பை ஏரியா எப்படி இருக்கும்? எம்எம்மில் இருக்கலாம், இல்லை மீட்டரில் இருக்கலாம், இல்லை சென்டிமீட்டரில் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் இல்லையா? ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், இல்லைனா வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், இப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதான் யூனிட்டு. நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து ஒரே நிமிஷம். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து இன்னொன்று நேம் வந்து பாஸ்கல்னு சொல்லுவாங்க. அதாவது 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பாஸ்கல். கொஷின் வந்து இப்போ 20 பாஸ்கல் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 20 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேங்களா, 1 பாஸ்கல் அப்படின்னா 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே.